அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கம். என் பேர் கார்த்திக் குமார். ஐபிஎல் பயாலஜிக்ஸ் லிமிடெட்ல இருந்து நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, தமிழ்நாடு தேனி மாவட்டம் கம்ப ரீஜனு ஆங்கூர்பாளையம் கிராமத்தில் வந்து இந்த பச்சை வாழை தோட்டத்துக்கு வந்து ஃபீல்டு பார்க்க வந்திருக்கோம். இந்த வாழைக்கு ஏகദേശம் ஒரு 4 மாதம் இருக்குது இதோட growth. இப்போ வந்து இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, நெமட்டோடு ப்ளஸ் வந்து ஃபிசோரியா வில்ட் வந்துருக்குது. இதை பயாலஜிக்கலாக என்ன கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 200 லிட்டர் தண்ணிக்கு வந்து வெட்டிசிடம் கிளாம்டாஸ்போரியம், அதாவது பொச்சோனியா கிளாம்டாஸ்போரியம் ஒரு 1 கிலோவும், அதுக்கடுத்து ட்ரைகோடர்மா விரிடி 5%, ஒரு 1/2 கிலோவும், ப்ளஸ் வந்து சூடாமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் 5%, அது ஒரு 1/2 கிலோவும், ப்ளஸ் வந்து பேசிலஸ் சப்ஸ்டைல்ஸ் 5%, அது ஒரு 1/2 கிலோ ஒரு ட்ரம்முக்கும், ப்ளஸ் வந்து வெசிகுலர் ஆர்பஸ்கோர் மைக்ரோரைசா இது ஒரு ட்ரம்முக்கு ஒரு 100 கிராமும் சேர்த்து இந்த வாழை மரத்துக்கு வந்து ஒரு மரத்துக்கு வந்து 1 to 1.5 லிட்டரு மூட்டில் வந்து ஊற்றி விட்டுட்டு, அதுக்கடுத்து இது கொடுத்துட்டு நல்லா ஒரு ரிசல்ட் இருக்கும். ப்ளஸ் வந்து இது கொடுத்துட்டு ஒரு 10 days கழிச்சு ஒரு ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷன் போகணும் மஸ்டா. அப்போ வந்து என்ன பண்ணோம்னா, என்பிகே கன்சோர்சியா, அதாவது கிரிஃபின் லிக்யூடு, ப்ளஸ் வந்து வெசிகுலர் ஆர்பஸ்கோர் மைக்ரோரைசா ஒரு 100 கிராமு, ப்ளஸ் வந்து ஜிங்க் சால்பேசிங் பாக்டீரியா, இது 3 சேர்த்து திரும்பவும் அதே மாதிரி மூட்டில் ட்ரிஞ்ச் பண்ணி கொடுத்தோம்னா இந்த வாழையோட growth வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ப்ளஸ் வந்து என்னன்னா, இந்த வாழையோட அடுக்கு இருக்குதுல்ல, அதுக்காக அதோட இது வந்து அடி வந்து கரெக்டா ஒரே சமமா இருக்கும். ப்ளஸ் வந்து இலையும் அகலமா இருக்கும். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா நம்ம நினைக்கிற ரிசல்ட் வந்து இந்த வாழையிலிருந்து எடுக்கலாம். நன்றி.